ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்ட் பை குட்டிமா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நான் வச்சு விளையாண்டுட்டு இருக்கேன்னு ஸ்லைம், அது நானாக பண்ண ஸ்லைம் தான், ஹோம்மேட் ஸ்லைமு. அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு ஒரு பவுலில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபெவிகால் இல்லைனா ஒரு ஒயிட் க்ளூ, ஏதாவது ஒரு ஒயிட் க்ளூ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோகோனட் ஆயில், இது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் சாஃப்டாக வரத்துக்காக ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் போரோப்ளஸ் பவுடர், இது எல்லாத்தையும் ஒரே குவான்டிட்டியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணோன்னா ஸ்லைம் வர ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் கொஞ்சம் கம்மு கம்மியாக எடுத்ததுனால ஒரு மாதிரி இருக்குது. இருங்க, நான் கொஞ்சம் கம்மு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் கம்மு ஆட் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ எப்படி இருந்தது. இப்போ மிக்ஸ் பண்ண உடனே எப்படி வருதுன்னு. நான் நிறையா ஆயில் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் ஒரு வளவலன்னு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதுலேருந்து அதுவே வருது. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. இது கரெக்டான இது பாருங்கள். கம்மியாக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ரக்சரபிளாக இருக்குது. இது இந்த ஸ்லைமை நீங்கள் போரோப்ளஸ் பவுடரில் தான் பண்ணணுன்னு இல்லை. போரோப்ளஸ் க்ரீமு, சோப்பு, இந்த பவுடர்னு இல்லை. இது போரோப்ளஸ் பவுடர் மெடிக்கல் ஷாப்லலாம் விற்கும், அந்த பவுடர், இதிலலாம் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த பவுடரில் பண்ணியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் நான் அதெல்லாம் வச்சு பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்லைமை பற்றி பேசலாமா? இந்த ஸ்லைம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் அந்த கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக பேபி ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும். என் கையெல்லாம் பாருங்கள், நான் நிறையா ஆயில் ஆட் பண்ணிட்டேன். அதனால் இந்த இது நல்லா ஸ்ட்ரக்சரபிளாகவே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என் கையெல்லாம் ஆயிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் இதை க்ளீன் பண்ணிட்டு, என் கையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த ஸ்லைமோட சவுண்டை கேளுங்க. நான் வேறு ஒரு இதில் வச்சு பண்ணுறேன். நான் இன்னொரு ஸ்லைம் பண்ணியிருக்கேன். அதே ஸ்லைம் தான், கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணியிருக்கேன். இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது அவ்வளோ கூலிங்காக இருக்குது இந்த ஸ்லைமு. இந்த கூலிங்க்கு காரணம் இந்த பவுடர் தான். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரக்சரபிளாக இருக்குது, எவ்வளோ இதுவாக இருக்குன்னு. இதில் நான் பபுள்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கல. நீங்கள் இதை பண்ணிங்கன்னா பபுள்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ஸ்ட்ரா வச்சு பண்ணாமல் இப்படி நம்ம இழுத்து பண்ணுவோம்ல, பேக்ரவுண்டில் போட்டு இந்த மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி பபுள்ஸ். எனக்கு ட்ரை பண்ணப்போ உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, வரவே இல்லை. இந்த மாதிரி நிறையா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸுக்கெலாம் ஆர்ட் பை குட்டிமா சேனல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் போட்ட பழைய ஸ்லைம் வீடியோ பார்க்கலன்னா என்னோடய சேனலில் போய் பாருங்கள். பாய் காய்ஸ்.
Wish you all. Thanks for watching.